ஒரு நாட்டுல மிகவும் புகழ்பெற்ற மிகப்பெரிய காலணிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருந்துச்சு. எந்த நிறுவனத்துடைய முதலாளி தன்னுடைய வியாபாரத்தை பல மடங்கு பெருக்கிறதுக்காகவும் தன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்லயும் நகர்ப்புறங்கள்லயும் வசிக்கக்கூடிய மக்கள் கிட்ட தன்னுடைய காலணிகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பல நடவடிக்கைகளை தன்னுடைய நிறுவனத்துல மேற்கொண்டு வந்தார். இந்த நிலைமையில தன்னுடைய சேல்ஸ்மேன்கள்ல ஒருவரை அந்த நாட்டுல இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த தீவுல இருக்கக்கூடிய மக்களோ எந்த விதமான வெளி உலக தொடர்பும் இல்லாம தங்களுக்கே உரித்தான தனி பண்பாட்டோடையும் கலாச்சாரத்தோடையும் வாழ்ந்துகிட்டு வராங்க. இப்படி ஒரு தீவுக்கு தான் இந்த சேல்ஸ்மேன் போய் சேர்றாரு. அந்த தீவுல தரையிறங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய மக்களை அவர் சந்திக்கிறாரு. அந்த மக்களுடைய பண்பாடு, உடை, கலாச்சாரம் எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய உடை, நாகரிகம் எல்லாமே வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்றா இருந்துச்சு. இப்படி இருக்கிற நிலையில தான் அவர் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருமே தங்களுடைய கால்கள்ல காலணிகளை அணியவே இல்லை. இது என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட விசாரிக்கிறப்பதான் தெரிஞ்சது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே காலணிகளை அணியக்கூடிய பழக்கம் இல்லை அப்படிங்கிறது. காலணிகளை விற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை தேடி வந்த அந்த சேல்ஸ்மேனுக்கும் இது ஒரு பெருத்த ஏமாற்றமாவே இருந்துச்சு. இதே மனநிலையோட தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப போறாரு அந்த சேல்ஸ்மேன். போனதும் தன்னுடைய முதலாளியை போய் சந்திக்கிறார். முதலாளி, நீங்க சொன்னபடியே நான் அந்த தீவுக்கு போனேன். அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு பேசினேன். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உடை, கலாச்சாரம் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. குறிப்பா அங்க இருக்கிற யாருக்குமே காலணிகளை அணியக்கூடிய பழக்கம் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதனால நம்ம காலணிகளை அந்த தீவுல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட விற்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த முதலாளிக்கு ஒரு பெருத்த ஏமாற்றமாவே இருந்துச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ சரியா ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு சேல்ஸ்மேனை அதே தீவுக்கு அனுப்பி வைக்கிறாரு அந்த முதலாளி. இந்த சேல்ஸ்மேனும் அந்த தீவுக்கு போறாரு. அந்த தீவுல தரையிறங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு. இவருக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களோட உடை, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் பாக்குறப்போ ரொம்பவே வினோதமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட விசாரிக்கிறப்பதான் இவருக்கும் அந்த விஷயம் தெரிய வருது. அங்க இருக்கிற யாருக்குமே காலணிகள் அணியிற பழக்கம் இல்லை அப்படிங்கிறது. சரி, இது என்னடா அப்படின்னு நினைச்சுக்கிட்ட இவரும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப போறாரு. போன உடனே தன்னுடைய முதலாளியை போய் சந்திக்கிறாரு. முதலாளி, நீங்க சொன்னபடியே நான் அந்த தீவுக்கு போனேன். அந்த தீவுல தரையிறங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய மக்களை நான் சந்திச்சு பேசினேன். அவங்களுடைய பண்பாடு, உடை, கலாச்சாரம் எல்லாமே நம்ம மக்கள் கிட்ட இருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்கு. அங்க ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே காலணிகளை அணியக்கூடிய பழக்கம் இல்லை அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயம் அந்த தீவுல நம்முடைய வியாபாரத்தை தொடங்குறதுக்கு நல்ல வாய்ப்பா அமையும்னு நான் நினைக்கிறேன். அங்க இருக்கிற எந்த மக்களுடைய கால்கள்லயுமே காலணிகள் இல்லை. அதனால நம்ம காலணிகளை நம்ம அங்க அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே காலணிகளை அணியறதுக்கான ஒரு வாய்ப்பா அது இருக்கும். நம்ம வியாபாரமும் பல மடங்கு பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்பாவும் அது அமையும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாராம். இதை கேட்டு அந்த முதலாளிக்கும் மிகவும் மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த சேல்ஸ்மேன் சொன்னபடியே அந்த முதலாளியும் கொஞ்ச நாள்ல தன்னுடைய காலணிகளை கொண்டு போய் அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி அறிமுகப்படுத்தின உடனே அந்த மக்கள் புதுசா எதையோ பார்த்ததுனால ரொம்பவே ஆர்வம் அடைகிறாங்க. அந்த காலணிகளோட பயன்பாடு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலணிகளை வாங்கி பயன்படுத்துறாங்க. இதன் மூலம் அந்த நிறுவனத்துடைய லாபமும் பல மடங்கு அதிகமாயிருச்சு. அதே சமயம் அந்த தீவுல இருந்த எல்லா மக்கள் கிட்டையும் தங்கள் நிறுவனத்துடைய காலணிகளை நினைச்ச மாதிரியே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இவ்வளவுதாங்க இந்த கதை. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நாம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும் நாம எதிர்மறையா அணுகிறப்போ அதுல இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதே விஷயத்த நீங்க நேர்மறையா அணுகிறப்போ அதுல இருக்கக்கூடிய நேர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காகவும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த கதை இதோட முடியுது. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
மறக்காம நம்ம 4ஆம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய கதைகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். என்னோட அடுத்த வீடியோவில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.